அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷனும் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 4வது ராசி கடகம். கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் அப்படிங்கிற அயன சயன போகஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு மேஜரா ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. அஷ்டம சனி விலகுது. அஷ்டம ஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் குரு பார்வையில ராகு இருப்பாரு. ராகு நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஆகவே அஷ்டம ராகுவுடைய பாதிப்பு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நமக்கு இருக்காது. அதே போல குருவை பொறுத்த வரைக்கும் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற ரோலை நமக்கு பிளே பண்ணுவாரு. அதாவது குரு வந்து 6ஆம் வீட்டு அதிபதி, அதே போல பாகிய அதிபதி. இந்த 6 கூடியவன் 12ஆம் இடத்துல போய் மறைகிறது ரொம்ப விசேஷம். திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும். திடீர் பொருளாதார வரவு, திடீர் மாற்றம், திடீர் உயர்வு, லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறது, பிரச்சனைகள்லாம் குறைச்சிட்டு லைஃப்ல செட்டில்மெண்ட்டை நோக்கி பயணிக்கிறது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம். அதே போல பாகியாதிபதி விரயஸ்தானத்துக்கு போறது பாகிய விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணும். இருப்பினும் குரு பகவான் பாகியாதிபதியா வரதுனால நம்ம செய்யக்கூடிய விரைய செலவுகள் நிச்சயமா தண்ட விரைய செலவுகளா இருக்காது. ரொம்ப பாசிட்டிவான செலவா இருக்கும். அர்த்தமுள்ள விரைய செலவா இருக்கும். சோ அத குரு இன்டிமேட் பண்றாரு. பாகியஸ்தானத்துல சனி, அஷ்டம சனி விலகுது. பாகிய சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய தர்ம காரியங்களை மேற்கொள்ள வைக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கு தயாராவீங்க. கையில இருக்கிற விஷயங்களை மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பழைய தங்க அணிகலன்களை வச்சு புதிய அணிகலன் வாங்குறது, அப்படி இல்லைன்னா கையில இருக்க தங்க அணிகலன்களை அடகு வச்சு புதுசா ஏதாச்சும் முயற்சி பண்றது, அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கையில இருக்கிற ஒரு விஷயத்தை இழந்து புதிய ஒரு விஷயத்தை பெறறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு பாகிய சனி நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்ப குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இல்ல. அதுதான் வந்து கடகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. இயற்கை சுபர் விரயஸ்தானத்துக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது தான். அது அந்த இடம் குருவுக்கு ஒரு ஆவரேஜான இடம் தான். இருப்பினும் நிறைய சுப விரயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுது. நிறைய சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க பண்ற செலவு அர்த்தம் உள்ள செலவுகளாக இருக்கும். மேஜரா தேவையில்லாத விரைய செலவுகளா இருக்காது. கடந்த காலகட்டம் அஷ்டம சனியில பொருளாதார இழப்பு, பொருளாதார பிரச்சனை, நிறைய அசுப செலவு பண்ணிருப்போம். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிச்சிருக்கும். மருத்துவ செலவு அதிகமா பண்ணிருப்போம். கடன் கொடுத்து மாட்டிருப்போம். கடன் வாங்கி மாட்டிருப்போம். பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில திருட்டு போயிருக்கும். பொருளாதார நெருக்கடி அதிகமா இருந்திருக்கும். ஆனா இப்போ குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா நிறைய சுப விரைய செலவுகள் இருக்கும். அது மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரமும் உங்க கைக்கு கிடைக்கும். அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. இப்ப இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல குரு வந்துட்டாலே சுபகாரியங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அது சார்ந்த வகையில சுபவிரை செலவு. அடுத்து இந்த வண்டி வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏதோ ஒரு ரூபத்துல ஏதாச்சும் ஒரு சுபவிரை செலவு இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவாங்க, ஒரு சிலர் வீடு வாங்குவாங்க, வீடை இடமாற்றம் பண்ணுவாங்க. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் பழுது பார்த்தல் சார்ந்த விரை செலவுகள் பண்ணுவீங்க. கடன் வாங்கி ஏதாச்சும் சுப விஷயம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. விரயஸ்தானத்துக்கு குரு வரதுனால என்ன ஒரு மைனஸான ஒரு விஷயம்னாக்கா, நிறைய அலைச்சலை கொடுக்கும். ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இருப்பினும் அதை மகிழ்ச்சியா நம்ம மேற்கொள்வோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமே. இப்போ செய்யற பயணம், இப்போ மேற்கொள்ளக்கூடிய அந்த இடமாற்றம், இதெல்லாம் நமக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பயணத்தால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல 6 கூடியவன் 12ஆம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். நீங்க வெளியில பொருளாதாரத்தை ஏதாச்சும் கொடுத்து மாட்டிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பொருளாதாரம் இப்போ உங்க கைக்கு கிடைக்கும். உங்களுக்கு லம்சமா ஏதாச்சும் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னா அந்த அமௌண்ட் இப்போ உங்க கைக்கு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலகட்டம். எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்ச விஷயம் இப்போ உங்களுக்கு பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படும். வெளிநாடு போறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். 6 கூடியவன் 12ல இருக்கிறதுனால வெளிநாடு பயணத்தால ஆதாயம், வெளிநாடு பயணத்தால ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் நிச்சயமா ஏற்படும். சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. எல்லாம் மே 14க்கு மேல அப்படியே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு
இடத்துக்கு மேலும் பலமான பலன்களை கொடுப்பாரு. அமர்ற இடத்தை காட்டிலும் 5 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை பார்க்கிற இடத்துக்கு கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதிப்படி நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவார். தன்னுடைய 5ஆம் பார்வையை 4ஆம் இடத்துல பதிப்பாரு. அதன் வகையில இந்த நேரத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வீடு வாங்குறது, வீடு கட்டுறது சம்பந்தமா யோசனை வருது, நிலபுலம் வாங்குறதுக்கு யோகம் ஏற்படுறது, கடன் வாங்கியாச்சும் ஒரு சில நல்ல மாற்றங்களை அந்த நேரத்துல நிச்சயமா மேற்கொள்வோம். அடுத்தது பழைய வண்டியை புதுப்பிக்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, அப்படிலாம் லோன் போட்டு ஏதாச்சும் புதுசா வண்டி எடுக்கிறது, ஆல்ரெடி இருக்கிற வண்டிக்கு பழுது நீக்கல் சார்ந்த வகையில சுபவிரய செலவு ஏற்படுறது, உங்களுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சோ அதெல்லாம் கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். மேலும் விரயஸ்தானத்துல இருந்து குரு பார்வை 4ஆம் இடத்துல பதியறதுனால மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த வகையில சுபவிரய செலவுகளை மேற்கொள்வாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல படிப்பு சம்பந்தமா ஏதாச்சும் சுபவிரய செலவு நிச்சயமா இருக்கும். அது உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லயோ ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஸ்மால் ஆஃப் அமௌண்ட் ஆச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சரியான காலகட்டம். அந்த வாய்ப்புகள்லாம் இப்ப கிடைக்கும். வெளி மாநிலம் போய் படிக்கலாம், வெளியூர்ல போய் படிக்கலாம். சோ அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை இப்ப அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுலயும் திடீர்னு உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். ரொம்ப நாளா எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சோ, எந்த விஷயத்துக்காக நீங்க ஏங்கி இருந்தீங்களோ அந்த விஷயம் இப்ப கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை நீங்க தாராளமா செய்யலாம். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி வரும். தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு, தாயாரால மகிழ்ச்சி, தாயாரோட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு, குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தியாகி தாயாரோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும். தாயார் சம்பந்தப்பட்ட கவலைகள்லாம் இப்ப குறையும். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இந்த சப்தம பார்வையால நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பாரு. ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கிறது ரொம்ப விசேஷம் தான். ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இருப்பினும் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால கடன் சுமை குறையும். கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரஷரோட கட்டி முடிச்சிடுவீங்க. கடனை கட்டி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம். கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரணும்னா இந்த காலகட்டத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கணும். சனி பார்வையும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். ஆனா அந்த பிரஷரோட கட்டி முடிச்சிடுவீங்க. அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வந்துருவீங்க. அது வந்து கடகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து கடன் வெளியில கொடுத்து எங்கேயாச்சும் பணம் லாக் ஆயிருக்குன்னா அந்த கொடுத்த பணம் இப்ப கைக்கு திரும்ப கிடைக்கும். அந்த ஒரு பாசிபிலிட்டி இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப சிறப்பான முறையில இருக்கு. அடுத்தது எதிரிகளுடைய அழிவு. உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு உங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க, அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம விலகி போயிடுவாங்க. ஆனா குரு பார்வை 6ஆம் இடத்துல அதுலயும் சப்தம பார்வையா பதிக்கும் போது மேஜரா பார்த்தோம்னா அந்த மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. யாரையும் இப்போ உங்களை டைரக்டா வந்து எதுக்காம உங்களுக்கு பின்னாடி இருந்துட்டு வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்களை அவசரப்பட்டு வெளியிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த ஓப்பனா நீங்க வெளில சொல்றீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல யாராச்சும் வந்து உங்களுக்கு அதை தடைப்படுத்தி விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடி வர வரைக்கும் ஓப்பனா எந்த விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்களை வெளில சொல்லாதீங்க. அதுல கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி பெருசா நெகட்டிவ் இல்ல. மேஜரா இருந்த தடை தாமதம் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக விடாம தடுத்த விஷயங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். முக்கியமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும். இன்னொரு விஷயத்தை நல்லா மைனூட்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில விரைய செலவு வந்துச்சுன்னா அதை தாராளமா மேற்கொள்ளுங்க. ஏன்னா இந்த நேரத்துல செய்யற இந்த மருத்துவ செலவுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை, ரொம்ப நாளா நான் அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஒரு நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது, அந்த பிரச்சனைல இருந்து வெளில வர முடியல அப்படின்னாக்கா இந்த நேரத்துல அந்த மருத்துவ செலவை மேற்கொள்ளும் போது நிச்சயமா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான நிவர்த்தி கிடைக்கும். பூர்ணமான நிவர்த்தியை இந்த நேரத்துல நீங்க நிச்சயமா அறுவடை செய்யலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பாதைகள் பிறகும். அதே சமயத்துல சனியுடைய பார்வையும் 6ஆம் இடத்துல இருக்கு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த நேரத்துல கையில இருக்கிற பணத்தை யாருக்கிட்டேயும் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் சாமானியமா திரும்ப கைக்கு வராது. ஆல்ரெடி நீங்க கொடுத்த பணம் கைக்கு வரும். ஆனா கையில இருக்கிற பணத்தை திரும்ப நீங்க விரயம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான விரயமா பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து குருவுடைய பார்வை அஷ்டமத்துல பதியும். அஷ்டமத்துல குரு பார்வை பதியும் போது நமக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர்கள் விலகும். மன கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். மன ரீதியா நமக்கு அதிகமான பெயின் அஷ்டம சனி காலகட்டங்கள்ல நிச்சயமா இருந்திருக்கும். அந்த பெயின் எல்லாம் இப்ப டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். மன ரீதியா நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், ஒரு சுப விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, சுப மாற்றம் பண்றது முயற்சி பண்றது, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றது, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மள ஏளனமா பேசினவங்க எல்லாம் இப்போ நம்மள உயர்வா பேசுவாங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ராகு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத தலைவலி நிச்சயமா வீடு தேடி வரும். அது உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனியில கடகத்துக்கு நல்ல ஒரு அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கும். இப்போ ரொம்ப தெளிவா இருப்பீங்க. எது நமக்கு ஃபேவர், எது அன்ஃபேவர், யாரெல்லாம் நம்மள குழியில தள்ளி விடுறதுக்கு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் நம்ம வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிற விஷயம்
விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியரா நீங்க மைனூட்டா வாஷ் பண்ணி வச்சிருப்பீங்க. எனவே இந்த நேரத்துல தேவையில்லாத தலைவலிகள் வீடு தேடி வருதுன்னா அதை எந்த அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணி கடந்து போக முடியுமோ அந்த அளவு அவாய்ட் பண்ணி கடந்து போறது முயற்சி பண்ணணும். சோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மேஜரான இன்டிமேஷன். அதே போல இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம். அஷ்டம ராகு, பாகிய சனி, குரு விரயம், மேலும் சனி பார்வை 6ல இந்த இன்டிமேஷன்லாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்டிமேஷனை காமிக்குது. ஆகவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, கவனம் செலுத்திக்கோங்க. எதுலயும் அலட்சியம் இல்லாம இருந்தா நல்லது. ஏதாச்சும் சின்னதா பிரச்சனைனாலும் உடனே செக்அப் பண்ணி அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது மட்டும் தான் கடகத்துக்கு நான் மேஜரா சொல்லணும்னு நினைச்ச விஷயம். மத்தபடி ஓவராலா பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்ல. இப்போ நீங்க தைரியமா நீங்க இறங்கி அடிக்கலாம், உங்களுடைய ட்ராக்ல நீங்க ஓடலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். சனி பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழப்பம் வரும். ஒரு விஷயத்துல திடமா இறங்க முடியாது, பய உணர்வு வரும். யாரை நம்புறது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பா வரும். இந்த நேரத்துல ஒரு விஷயத்துக்கு 3 விஷயமா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுல எதை பிக் பண்றது, எதை சூஸ் பண்றதுங்கிற குழப்பம் கண்டிப்பா வரும். சோ அந்த குழப்பத்தை தவிர்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க பிக் பண்ணி டிராவல் பண்றது முயற்சி பண்ணுங்க. ஆனா நீங்க எதை சூஸ் பண்ணாலும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதே போல குழப்ப மனநிலையிலே தொடர்ந்து இருக்கக்கூடாது. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நோக்கி மட்டும் நீங்க பயணிக்கணும். அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க. இளைய சகோதரத்துடைய உறவு நிலை, அவருடைய உடல் ஆரோக்கியம், இதுல கவனமா இருக்கணும். அடுத்து ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் வருத்தங்கள் வரும். கண்டிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய ஏதாச்சும் விரைய செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு கேது வந்துருவாரு. அதே போல நம்ம பேசுற வார்த்தைகள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், யாருக்கும் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்க கூடாது. ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏதாச்சும் வாக்கு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் சூழ்நிலை ஏற்படுதுன்னா பார்த்து சொல்றேன், இதோ சொல்றேன், அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல இருந்து நழுவுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது ஃபேமிலி சம்பந்தமா கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஃபேமிலி ரிலேட்டடா ஏதோ ஒரு மாதிரியான வருத்தம் ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க பெருசா கேர் பண்ண வேணாம். ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அதே போல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கான்சியஸா இருக்கணும். டக்குன்னு நம்மள அறியாமலே ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிட்டு மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி நிறைய சுபத்துவமான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை நிச்சயமா போட்டு கொடுக்கும். அஷ்டம சனியில கடகம் நிறைய அனுபவ பாடம், நிறைய பிரச்சனை, குழப்பம், நிறைய வருத்தம், மன ரீதியா நிறைய தாக்கம், லைஃபே வெறுத்த ஒரு நிலையில இருக்கும்போது குரு பெயர்ச்சி நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு மாற்றம் இதை நிச்சயமா கொடுக்கும். அதே போல திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கும். அதுல பெருசா அது நெகட்டிவ் இல்ல. மேலும் வாழ்க்கை துணையோட அந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர் கூட பேசுற விதம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மற்றபடி பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல. ஓவராலா அந்த குரு பெயர்ச்சி ரொம்ப நாள் ஆசையை நிச்சயமா நிறைவேற்றி வைக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயம் நீங்க ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசியும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம், இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.